இதில் ஒரு தடவை வாஷ் பண்ணிக்குவோம். பரவாயில்ல, இல்லாட்டினா இப்படியே வேணாலும் போட்டுக்கலாம். சின்னதாக ரொம்ப இதுவாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வேணாலும் குச்சி குச்சியாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கிறா இருந்தாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட்டு நல்லா தூள் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக உடச்சி போட்டுக்கோங்க. கரம் மசாலா பவுட்ரு 3 முட்டை போட்டிருக்கேன். அதில் கொஞ்சம் டீஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா போட்டிருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மிளகு ஜீரகமும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள், இதில் ஒரு 2 நிமிஷம் எடுத்து வச்சுக்குவோம். எல்லாம் போட்டு எடுத்து வைக்கிற வரையும் இதில் இருக்கட்டும். முட்டையில் டிப் பண்ணி இதில் எடுத்து வச்சுட்டு அவ்வளோதான். இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் மாற்றினோடைய எடுத்துக்கலாம்.